இது பாருங்கள், வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தை வந்து வாட்டர் ஆப்பிள். சுகருக்கு, பிபி, ப்ளட் ப்ரெஷரு, ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு மூலிகை வாட்டர் ஆப்பிள். இது வந்து நம்ம இந்தியாவில் அதிகமாக வந்து விற்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் வந்து ஏற்றுமதி தான், வெளிநாட்டுக்கு தான். ஏன்னா நல்லதுலாம் நம்ம சாப்பிட மாட்டோம். எப்பயுமே நம்ம சாப்பிட்றது எல்லாம் பீஸா, பர்கர், அவன் வெளிநாட்டில் கண்டுபிடிச்சது தான் நம்ம தின்னுட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து இயற்கையானது. நம்ம இயற்கையான பொருள்லாம், மூலிகையான பொருள்லாம் தயாரித்து வெள்ளைக்காரனுக்கு ஏற்றிட்டு அவன் 100 வயசு அடிக்கிறான். நம்ம அல்பாயுசில் போய் சேர்றோம் கண்டதை தின்னுட்டு. அப்புறம் எல்லாத்துக்கும் அந்த போதைக்கு அது இது எல்லாத்துக்கும் அடிமையாகி போயிட்டு பாதியிலே அல்பாயுசில் போய் சேர்ந்துடுறோம். நம்ம சாப்பிடணும். நம்ம இந்தியர்கள் வந்து அதுக்கு முன்னாடிலாம் எத்தனை வருஷம் தெரியுமா உயிர் வாழ்ந்தாங்க. அதான் பாருங்கள், அவங்க ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பாருங்கள். இது நான் வச்ச கன்று, இதுதான் வாட்டர் ஆப்பிள். இதில் வந்து இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் தான் காய் காய்க்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து இதுக்கு உரம் போட்டுட்டு திடீர்னு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், காய் காய்ச்சிடுது. இதுதான் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், காய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வாட்டர் ஆப்பிள் சூப்பராக. இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நான் நினச்சிட்டு இருந்தேன் இது பொறுமையாக தான் காய் காய்க்கும், இதுங்கட்டையும் காயெல்லாம் வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு காய் காய்ச்சிடுதுங்க. சூப்பருங்க.